நம்ம வாழ்க்கையில சில சண்டைகள்ல ஜெயிக்கணும்னா வெறும் கோவமும் பலமும் மட்டும் பத்தாது. அதை விட முக்கியம் புத்திசாலித்தனம். உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டா கண்டிப்பா தோத்து போயிடுவோம். ஆனா அதே இடத்துல அமைதியா சில தந்திரங்களோட களமிறங்கினா வெற்றி நிச்சயம். வாங்க, அந்த வழியை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். உங்களை என்னைக்காவது ஒரு கூட்டத்துல ஓரங்கட்டி மட்டந்தட்டி பேசியிருக்காங்களா? நீங்க ஏதாவது சொன்னா அத காதுலயே வாங்கிக்காம உங்கள அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்களா? இல்ல உங்களோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிற மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்களா? அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு புது ஆயுதத்தையே கொடுக்கும். இப்படி ஒரு நிலைமையில நமக்கு முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு, சாதாரண ஆள் மாதிரி கோபப்பட்டு கத்தி நம்ம சக்திய நாமளே இழந்துடுறது. இன்னொன்னு, ஒரு ராஜா மாதிரி நிதானமா யோசிச்சு ஒரு வியூகம் அமைச்சு அதிகாரத்தை நம்ம பக்கம் திருப்புறது. நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? கண்டிப்பா ராஜாவோட வழிதான். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். உணர்ச்சிகளின் சிறை. நம்ம எதிரி நமக்கு வைக்கிற முதல் பொறி எது தெரியுமா? நம்ம கோபம்தான். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பொறியில நம்மள இன்னும் ஆழமா சிக்க வைக்கும். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பிரச்சனை எங்க ஆரம்பிக்க தெரியுமா? நாம அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கிற இடத்துல தான். தேவைக்கு அதிகமா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டும். நம்மளோட ரகசியங்களை எதிரிக்கு தட்டுல வச்சு கொடுத்த மாதிரி ஆயிடும். நம்ம கோபத்துல கொட்டுற வார்த்தைகள் தான் நாளைக்கு நமக்கே எதிரா ஒரு கூர்மையான ஆயுதமா மாறும். சோ முதல் பாடம் என்னன்னா, உங்க உணர்ச்சிகளை எதிரிக்கு ஆயுதமா கொடுக்காதீங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்மளோட அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்கு. அதுதான் மௌனம். மௌனங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு கூர்மையான கத்தி. வாங்க, அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. மௌனம்னா பயம் கிடையாது. நீ பேசுற விஷயத்துக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு கூட நீ தகுதியான ஆள் இல்லைன்னு நாம எதிரிக்கு விடுற ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு தான் மௌனம். நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க எதிரி குழம்பி போயிடுவான். ஏன் அமைதியா இருக்கான்? அடுத்து என்ன செய்ய போறான்? அவனுக்குள்ளே ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகி அந்த பிரஷரே அவனை காலி பண்ணிடும். சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த ஒரு விஷயம் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. நாய் எவ்வளோ குறைச்சாலும் யானை திரும்பி நின்னு சண்டை போடாது. அது தன்னோட கம்பீரத்தோட மௌனமா நடந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அர்த்தமே இல்லாத விமர்சனங்களுக்கு நம்ம மௌனம்தான் பெஸ்டான பதில். சரி, அப்போ எப்போதான் பேசணும்? சிம்பிள். பேசுறதுக்கு முன்னாடி இந்த மூணு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. 1, நான் சொல்ல போற விஷயம் உண்மையா? 2, இதை இப்ப சொல்லி ஆகணுமா? இது அவசியமா? 3, இதனால யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? இந்த 3க்கும் உங்க பதில் ஆமான்னா மட்டும் பேசுங்க. இல்லனா மௌனம் இஸ் கோல்டன். சுருக்கமா சொல்லணும்னா, மௌனம் ஒரு கேடயம் மாதிரி. அது தேவையில்லாத சண்டைகளை தடுக்கும், எதிரிய கன்ஃபியூஸ் பண்ணும், உங்க மதிப்பை உயர்த்தும். இதுதான் ராஜதந்திரத்தோட முதல் படி. இதை சரியா பண்ணிட்டாலே போதும், பாதி வெற்றி நம்ம கையில தான். ஓகே, மௌனமா இருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம். டைரக்டா சண்டை போடாம சில ஸ்மார்ட்டான வேலைகள் செஞ்சு எப்படி எதிரியோட ஒரு படி மேல போறதுன்னு சில தந்திரங்களை பார்க்கலாம். இந்த தந்திரம் கொஞ்சம் ட்ரிக்கியானது, ஆனா செம பவர்ஃபுல். உங்க எதிரி உங்களை மட்டம் தட்டும்போது பதிலுக்கு திட்டாதீங்க. ரொம்ப நேர்மையா ஆனா புத்திசாலித்தனமா பாராட்டுங்க. பரவாயில்லையே, இவ்ளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன புன்னகையோட சொல்லுங்க. அங்கே அவன் ஷாக் ஆகி நிப்பான். அவன் தன்னை ஹீரோவா காட்ட நினைச்ச சீன் நீங்க செஞ்சதால ஒரு காமெடியா மாறிடும். நீங்க அவனை விட ஒரு படி மேல இருக்கீங்கன்னு மத்த எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அடுத்தது, இதை விட ஒரு கொடுமையான தண்டனை கிடையவே கிடையாது. அதுதான் அலட்சியம். உங்க எதிரி அந்த இடத்துல இல்லவே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்றது, அவங்க பேசுறது உங்க காதுல விழாத மாதிரி கடந்து போறது, இது ஒரு மனுஷனோட ஈகோவை சாகடிக்கிறதுக்கு சமம். இந்த வரிகள் 100க்கு 100 உண்மை இல்லையா? நீங்க இருக்கிறதுனாலயோ பேசுறதுனாலயோ எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு உங்க ஆக்ஷன் மூலியமா காட்டுறீங்க பாருங்க, அது வார்த்தைகளை விட ரொம்ப வலிய கொடுக்கும். நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, அவசரப்படுறது தான். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே அதுக்கு பதில் சொல்லணும்னு துடிப்போம். ஆனா உண்மையான பவர் காத்திருப்புல தான் இருக்கு. அமைதியா இருங்க. சரியான நேரம் வரும்போது காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும். சில சமயம் நாம எதுவும் செய்யாம இருக்கிறது தான் நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆக்ஷன். இது ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவ். உங்க எதிரி நீ ரொம்ப நல்லவன்டா, அதான் இப்படி ஏமாந்து போறேன்னு சொல்றான்னா, அவனோட அதே வார்த்தைய உங்களுக்கு ஷீல்டா மாத்துங்க. ஆமா, நான் நல்லவன் தான், அது என்னோட பலவீனம் இல்லைன்னு உறுதியா சொல்லுங்க. அவங்க வீசின விஷத்தையே நீங்க மருந்தா மாத்திட்டா அவங்க அட்டாக் அங்கேயே காலி. கடைசியா, உங்க எதிரி உங்களை அவமானப்படுத்த ட்ரை பண்ணும்போது கோபப்படாதீங்க. பதிலுக்கு ஒரு சின்ன புன்னகை இல்லனா லைட்டா சிரிங்க. உங்க சிரிப்பா அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடும். இவன் ஏன் சிரிக்கிறா? நாம சொன்னது இவனை பாதிக்கலையான்னு அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த புன்னகை தான் உங்களை சுத்தி ஒரு கவசம் மாதிரி. பாத்தீங்களா, உண்மையான பவர் சண்டை போடுறதுல இல்ல, இப்படி எதிர்பாராத விஷயங்கள் செஞ்சு மொத்த கேமையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுல தான் இருக்கு.
இதுவரைக்கும் நாம தந்திரங்களை பத்தி பார்த்தோம். இப்போ அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் உண்மையான வெற்றினா என்னன்னு பேசலாம். இந்த வெற்றி வெளியிருந்து வர்றது கிடையாது, நமக்கு உள்ள இருந்து வர்றது. பல சமயம் எதிரிங்க நம்மள தனியா ஆக்கிலான்னு நினைப்பாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, தனிமை ஒரு சாபம் இல்ல, அது ஒரு வரம். அந்த டைமை உங்க பிரெயினை ஷார்ப்பாக்க, உங்களை நீங்களே பலப்படுத்திக்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நீங்க செலவு பண்ற அந்த தனிமை தான் உங்களுக்கான மிகப்பெரிய கோட்டையா மாறும். இந்த வார்த்தைகள் தனிமையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். உங்க தனிமை ஒரு பெரிய மிஷனுக்கான தயாரித்தா கூட இருக்கலாம். ஏன்னா ஹிஸ்டரியை மாத்தின பல தலைவர்கள் தனிமையில தான் தங்களையே உருவாக்கிக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தரை பழி வாங்குறதுக்கான பெஸ்ட் வழி எது? நம்ம வளர்ச்சி தான். எதிரிகளோட ஆர்கியூ பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு உங்க growthல ஃபோக்கஸ் பண்ணுங்க. புதுசா ஏதாவது கத்துக்கோங்க, உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க, உங்க வேலையில முன்னேறுங்க. உங்க சக்சஸ் தான் உங்களை விமர்சிச்ச எல்லாருக்கும் நீங்க கொடுக்கிற சைலண்ட் ஆன்சர். சோ உண்மையான வெற்றிங்கிறது எதிரிய தோற்கடிக்கிறது இல்ல, உங்களை நீங்களே ஜெயிக்கிறது தான். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா லெசன்ஸையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்காக ஒரு புது பவர்ஃபுல்லான மைண்ட் செட்டை உருவாக்குவோம். இனிமேல் இதெல்லாம் தான் உங்களுடைய புது வெப்பன்ஸ். இதோ நம்மளோட ஃபைனல் அண்ட் மாஸ்டர் பிளான், மன்னிப்பு. மன்னிப்புங்கிறது வீக்னஸ் இல்ல, அதுதான் அல்டிமேட் பவர். நீங்க உங்க எதிரிய மன்னிக்கும்போது அது அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. அந்த ஒரு நொடியில நீங்க அந்த சண்டையிலிருந்து வெளியே வந்துடுறீங்க. அவங்க செஞ்ச தப்ப தூக்கி சுமக்கிறத நிறுத்திட்டு நீங்க ஃப்ரீயா அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. அந்த போர்க்களத்தை விட்டு நீங்க ஒரு வின்னரா வெளியே வர்றீங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மௌனம், புத்திசாலித்தனமான செயல், வளர்ச்சி, மன்னிப்பு. இந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கும்போது உங்க எதிரியோட வெப்பன்ஸான கிண்டல், வதந்தி, வெறுப்பு எல்லாமே உங்களுக்கு முன்னாடி ஜஸ்ட் குப்பை மாதிரி ஆயிடும். அவங்க வீசுற எந்த கல்லும் உங்க மேல படவே படாது. இந்த தந்திரங்கள் எல்லாம் உங்க கையில இருக்கும்போது எந்த போர்க்களமும் உங்களுக்கு சாதகம்